ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இப்போது இந்த வராகி அம்மாவின் பெயரான வஜ்ரகோஷம்னு சொல்லிவிட்டாய்தானே. இனி எந்த குறையும் இல்லாம நிறைவாக உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் சொன்னதை கேட்டு இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்ட உன் மனசுல இப்போ நீ என்ன நினைச்சாலும் அது நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். நீ வசதியா வாழணும், காசு பணம் பெருசா நினைச்சு வாழணுன்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பிள்ளையாக கடன் இல்லாம நிம்மதியா வாழ்ந்தா போதும், சொந்த வீடு என் குடும்பம்னு சந்தோஷமா வாழ்ந்தா போதும்னு ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை தான் எதிர்பார்க்கிற என் செல்ல குழந்தையான உனக்கு இதை கூட செய்யாம நான் விட்டு வைக்க மாட்டேன். கண்டிப்பா உன் ஆரோக்கிய குறைபாடுகளை சரி செஞ்சு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் உன் ஆரோக்கியம் மேம்படும்படியும் உன் சொந்தக்காரங்களோட இணைஞ்சு நீ சந்தோஷமா எல்லா விஷயங்களையும் சேர்த்து பேசி கொண்டாடும்படியும் நல்லபடியாக உன் வாழ்க்கையை அமைச்சு தர்றதுக்காகவும் நீ நினைச்சதை நடத்தி கொடுப்பதற்காகவும் தான் இந்த எண்ணெய் தொட சொன்னேன் என் செல்லமே. எப்பவுமே நீ பேசக்கூடிய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாறு. விளையாட்டா கூட யார் மனசும் புண்படும்படி பேசிராத. உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில கொண்டு வர்றேன். இனிமே உன் வாழ்க்கை நீ நினைச்சதை விட சிறப்பாக இருக்க போது. எல்லா நன்மைகளும் நல்ல விதமாக நடந்து நீயும் நிறைவாக நிம்மதியாக வாழும்படி உன் வாழ்க்கையை நான் மாத்தி காட்ட போறேன். நீ செய்கிற உன்னுடைய வேலைகளிலும் கடமைகளிலும் எப்போதும் திருப்தி இல்லாம உன்னை குறை சொல்லி குற்றம் சாத்தக்கூடிய அந்த மனிதர்கள் உன் மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே, நீ என்ன செஞ்சாலும் குறை சொல்றாங்களே நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் மனசுல இருக்கக்கூடிய வருத்தமும் வேதனையும் ரணமும் காயங்களும் எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாத்தையும் என் பாதத்துல ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இரு. யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாம அவங்க ஒதுக்கி வச்ச அதே தூரத்திலே நீ இருந்துக்கோ. உன்னை விட்டு விலகி வேகமா ஒதுங்கி போனவங்களே தானாக உன்னை தேடி வருவார்கள். யார் உன்னை விட்டு போனாலும் அது அவங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்குமே தவிர உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. உன்னை ஒருத்தர் உதாசீனம் செய்யறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு தெரியும் போதே நீயா விலகி நின்னுட்டீனா அப்புறம் அவர்களே தன் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள் என் செல்லமே. யாராவது உன்னை அசிங்கப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ அல்லது கேவலப்படுத்தியோ பேசும்போது அது உனக்கு எவ்வளவு மனக்காயத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் நீ அமைதியா பொறுமையா இந்த வராகி அம்மா மனசுல நினைச்சுக்கிட்டினாலே அனைத்தையும் நான் உனக்கு சரி செஞ்சு கொடுத்துருவேன். நீதான் வாழ்க்கையில ஜெயிக்க போறன்னு தெரியாம சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா அனைத்தையும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு சரி செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கை இது மிக பிரகாசமானதாக இருக்கும்படி சகல செல்வங்களையும் சந்தோஷங்களையும் சௌபாக்கியங்களையும் உனக்கு அள்ளி கொடுக்க போறேன். என் அன்பு பிள்ளையான நீ இதுவரைக்கும் வேணும்னா தாங்க முடியாத துயரத்துல இருந்திருக்கலாம். ஆனா இப்போது எல்லாமே முடிவுக்கு வந்து இனி உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும். நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கைய மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுக்காக கொடுக்கல. ஒன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சரியாய் சிறப்பாய் வாழ்ந்தால் போதும். பொறுமையும் கருணையும் அன்பும் நேசமும் உன்னை உயர்த்தக்கூடிய விஷயங்கள்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருந்துக்கோ. எப்போதும் எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய நல்ல சொற்களையே பேசு. உன் மனசு வலிக்கும்படியும் நோகும்படியும் யாராவது ஏதாவது சொன்னாலும் அதை கவனமாக தவித்து விடு என் செல்லமே. மனிதர்களை மட்டும்தான் நேசிக்கணும், மனிதர்களுக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுக்கணும்னு இல்லை. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் நேசிக்க பழகு. என் அருளால எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். உன் மனசுல இருக்கக்கூடிய சொல்ல முடியாத சோகத்தை எல்லாம் சரி செஞ்சு எப்போதும் நீ புன்னகைக்கும்படி நல்லதை செய்ய போறேன். ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருந்த உன் வாழ்க்கையில இப்போது உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன். இத்தனை நாளா பொறுமையா இருந்ததற்கான பலனாக நீ பொக்கிஷத்தை பெறப்போகிறாய் என் செல்லமே. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வை கொடுக்க போறேன். இப்போதே உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் என் காலடியில இறக்கி வச்சிட்டினா இனி எல்லாமே சரியாயிடும். என் மேல நம்பிக்கை வச்ச உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இனி உன் வாழ்க்கையில துன்பங்கள் குறைஞ்சு நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி முதல் படியை தொட்டு விட்டாய். இன்னும் இன்னும் மகிழ்ச்சி பெருக ஆரம்பிக்கும். இந்த எண்ணெய் தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கை ஏறுமுகமாக மாறப்போகுது.
எதிர்காலத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருக்க உனக்கு இப்போதே எதிர்காலத்தை சிறப்பானதாக சரியானதாக மாத்தி தருவேன். நீயும் நான் காட்டும் வழியிலேயே போக தயாராக என் தங்கமே. உன் மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு இன்பத்தை பெருக்கிக் கொண்டு துன்பத்தை குறைச்சிக்கோ. உன் பொருளாதாரம் பெருகும்படியும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் எல்லாம் விலகும்படியும் செய்ய போறேன். எப்பவுமே நல்லா சாப்பிட்டு உடலை மட்டும் பெருக வைத்துக் கொள்ளாமல் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் ஆரோக்கிய பயிற்சி செய்யவும் முயற்சி செய். இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செய்யும் போது இன்னும் உன் உடம்பு நல்லா இருக்கும். எப்பவும் நீ என்கிட்ட கேட்கறது காசு பணம் காரு பங்களான்னு இல்லை, சண்டை சச்சரவு எதுவும் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான எனக்கு தேவைப்படும் செல்வத்தை கொடுன்னு தான் கேட்குற. அப்படிப்பட்ட உனக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தர வேண்டியது ஒரு தாயாக என்னுடைய கடமை அல்லவா? நிச்சயமா நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் நானே கொடுக்கிறேன். நீ ஒருபோதும் வாழ்க்கையை வெறுத்து விடாதே. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். நீ வேண்டாம்னு சொன்னாலும் உனக்கான நல்லதை உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். எப்பவும் யாரையும் ஜெயிப்பதற்கு முன்பாக உன்னை ஜெயிக்கிறதுக்கு முதல்ல கத்துக்கோ. உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ நினைப்பதையே யோசிக்கும்படி பார்த்துக்கொள். உன் மனதை நீ கட்டுப்படுத்திட்டினா இந்த உலகத்தையே உன் கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியுமே செல்லமே. ஏன்னா இந்த உலகத்துல மனிதர்கள் அடுத்தவங்களை சுலபமா குறை சொல்றாங்க, திருத்த முயற்சி செய்யறாங்க. ஆனா தன்னுடைய தவறுகளையும் தான் மனசையும் தான் யாரும் திருத்தணும்னு நினைக்கிறது இல்ல. நீ எப்போது உன் மனசை உனக்கு சாதகமா உனக்கு சரியானதாக உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறியோ அப்போதே இந்த உலகம் முன் வசப்பட்டு விடும். நம்பிக்கையும் துணிச்சலும் நேர்மையோடும் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் செஞ்சு காட்டுறேன். வீணா உன் மனசை போட்டு குழம்பிக்கிட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. என் அன்பு பிள்ளையானனே, எப்போது மகிழ்ச்சியா இருக்கிறத பாக்குறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். அதனால கவலைகளை விட்டுட்டு தைரியமா என் மீது நம்பிக்கையோட இரு. உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நான் உனக்கு துணையா இருப்பேன்னு என்னை முழுசா நம்புகிற உன்னை இனி எந்த சூழ்நிலையிலையும் கஷ்டப்பட விடமாட்டேன். உனக்காக எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இனிமே நீ கவலைப்படவே கூடாது. எப்பவும் அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை பேசுறதுக்கு முன்பாக அது நமக்கு சம்பந்தம் இல்லாததுன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இரு. அதே போல அடுத்தவங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனையை எட்டி பார்ப்பதற்கு முன்பாக நம்ம வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது, அதை விட்டுட்டு அடுத்தவங்க பிரச்சனையை ஏன் பார்க்கணும்னு அடுத்த ஒரு வீட்டு கதையை பார்க்காமல் இரு. உன்னுடைய வலியும் வேதனையும் மற்றவங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம். ஆனா ஒருபோதும் அடுத்தவங்க வீட்டு விஷயத்தையும் பிரச்சனைகளையும் நினைச்சு நீ சிரிக்க கூடாது என் செல்லமே. எப்பொழுதும் எல்லாரிடத்திலும் அன்பும் கருணையும் உள்ள நல்ல பிள்ளையாக நீ இருந்தினா பகைமை உன்னை விட்டு விலகி பெருமை தானாக உன்னை வந்து சேரும். மற்றவங்களுக்கு நீ உதவி செய்யும் போது இந்த வராகியம்மா இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில பெருமைகளை கொண்டு வருவேன். மனிதநேயம் இல்லாம கேலி பண்ணி சிரிப்பதை விட அமைதியான கருணைதான் எனக்கு பிடிச்ச விஷயம். எப்பவுமே நீ ஒரு உறுதியான முடிவு எடுத்து அதுக்காக விடாப்பிடியா முயற்சி செஞ்சு வேலை செய்யும் போது உன்னால எல்லாத்தையும் ஜெயிக்கவும் சாதிக்கவும் முடியும். நீ நம்பிக்கை உடைஞ்சு போயிட்டினா தோத்து போயிடுவ. எப்போதும் எதிலும் நம்பிக்கையை விட்டுடாம தொடர்ந்து முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உன் வாழ்க்கை பயணத்தில் என் அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு இருக்கும் போது நீ ஒருபோதும் வருத்தப்படாத. உன்னை பார்த்து நீயே வாழ கத்துக்கோ. அப்போதுதானே உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். மற்றவங்களை பார்த்து அது போல வாழணும்னு நினைச்சினா ஒரு நாள் கூட உன்னால நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த உலகமும் உன்னை நிம்மதியாக வாழ விடாது. அதனால உனக்குன்னு ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு நீ நீயாக இருக்க பழகு. அதுதான் உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுக்கும். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ அவங்கள போல வாழணும்னு ஆசைப்படுறதோ வாழ்க்கையை ஒருபோதும் மாற்றாது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நல்லவங்களை போல நடிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருக்காங்க. ஆனா நல்ல பிள்ளையாகவே வாழக்கூடிய உன்னைதான் இந்த வராகி அம்மாவுக்கு மிகவும் பிடிக்கும். அதனால உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கேன். நீ வருத்தப்பட்டு என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு சரி செஞ்சு உன் வாழ்க்கையில எந்த தடையும் தடங்களும் வராம அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். எந்த அளவுக்கு உன் மனசு ஒரு விஷயத்தை நம்புதோ
அதை நல்லபடியாக நிறைவேற்றி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வை கொடுப்பேன்னு என்னை முழுசா நம்பு. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே என் செல்லமே. எப்பவுமே யாருக்காவது உன்னை அறிமுகம் செய்யும் போது உன் பெயரை சொல்லி அறிமுகம் செய்வதை விட உன்னுடைய நல்ல செயலை சொல்லி அறிமுகம் செய்யும்படி பார்த்துக்கோ. அந்த அளவுக்கு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக, தான தர்மம் செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தீனா இந்த உலகம் ஒருபோதும் உன்னை மறக்காது. வாழ்க்கைங்கிறது கடல் போல. கடல் சில நேரம் அமைதியா இருக்கும், அலைகள்லாம் அமைதியா இருக்கும். பல நாட்களில் அலைகள் பெருசா பொங்கி எடுத்து வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கும். அதே போலதான் வாழ்க்கையிலையும் சில நேரம் அமைதியா நல்லபடியா போயிட்டு இருக்கும், பல நேரங்கள்ல பொங்கி பிரவாகம் எடுத்து பிரச்சனையா போய்கிட்டு இருக்கும். ஆனா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஒருபோதும் பயந்து பின்வாங்காதே. திடமான நம்பிக்கையோட முன்னேறி போகும்போது அந்த கடுமையான அலைகள் போன்ற கஷ்டமான பிரச்சனைகள் கூட உன்னை கடந்து போயிடும். நீயும் அதை சுலபமாக கடந்து வந்துட முடியும். முயற்சி செய்யும் மனிதர்கள் யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீயும் உன் மனசுல உறுதியோட எல்லாவற்றிற்கும் நல்லபடியாக முயற்சி செய்யும் போது இந்த உலகத்தின் எந்த சக்தியும் உன்னை தடுக்க முடியாது. கண்டிப்பா இந்த வராகி அம்மா நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். தோல்விகளே உன்னை பார்த்து பயந்து விலகி ஓடும் அளவுக்கு உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில மிக பெருசாக கொடுக்க போறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. நீ மட்டும் தொடர்ந்து முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி வந்து சேரும். இந்த உலகம் எப்படி இருந்தாலும், மனிதர்கள் எப்படி இருந்தாலும், நீ எப்போதும் நீயாக, எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய மனிதாபிமானம் உள்ள பிள்ளையாக இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன்.